நெல்லையில் மனநலம் பாதிக்கப்பட்டு சாலைகளில் சுற்றித் திரிந்த BA கோல்டு மெடல் இளைஞர் உட்பட 3 பேர் அரசு உதவியுடன் மீட்கப்பட்டு சிகிச்சை பெற்று குணமடைந்த நிலையில் ஆட்சியர் முன்னிலையில் அவர்களது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டனர். நெல்லை டவுன் கண்டியப்பேரியில் அரசு உதவியுடன் ஜோயா தொண்டு நிறுவனம் சார்பில் ஆதரவற்ற மனநலம் பாதிக்கப்பட்டோருக்கான மீட்பு மற்றும் அவசர சிகிச்சை மையம் செயல்பட்டு வருகிறது. 100க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியுள்ளனர். இந்த நிலையில் கயத்தாறு டோல்கேட் அருகே மீட்கப்பட்ட தட்சிணாமூர்த்தி குணமடைந்த பின்னர் அவர் கல்லிடைக்குறிச்சியை சேர்ந்தவர் என்றும் BA தமிழ் இலக்கியத்தில் தங்க மெடல் பெற்றவர் என்பதும் தெரியவந்தது. இதுபோல் வண்ணாரப்பேட்டை ஈஸ்வரி, திருவட்டாறு விஜயகுமாரியும் சிகிச்சையில் குணமடைந்த நிலையில் அவர்களின் உறவினர்களிடம் ஆட்சியர் சுகுமார் ஒப்படைத்தார். எதிர்காலம் கருதி 3 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என ஆட்சியர் உறுதியளித்தார். ஆதரவற்ற மனநலம் பாதிக்கப்பட்டவருக்கான மீட்பு மற்றும் அவசர சிகிச்சை மையத்தில் கடந்த 3 ஆண்டுகளை நம்ம செயல்பட்டு வரோம். அந்த இதில் கிட்டத்தட்ட இதுவரைக்கும் 100க்கும் மேற்பட்டவர்களை ஆதரவில்லாமல் ரோட்டில் தெரிஞ்சவங்களை கூட்டு வந்து குணமாக்கி மீண்டும் அவங்களுடைய இல்லங்களில் புது வாழ்க்கைக்கு அவங்கள அனுப்பி வச்சுருக்கோம். அந்த வகையில் கடந்த ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் தாளையூத்து பக்கத்தில் ஒரு பையன் நடந்து போயிட்டுருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அவங்கள போய் மீட்டெடுக்கும்போது அவர் வந்து BA கோல்டு மெடல் யூனிவர்சிட்டியில் ரங்கில் எவ்வளோ போயிருக்காரு, ஆனால் மனநலம் பாதிக்கப்பட்டு ரொம்ப ஊராக தெரிஞ்சிருக்காரு. அவரை இன்றைக்கி குணமாக்கி கிட்டத்தட்ட பழைய லெவலுக்கு அவரை கொண்டு வந்துட்டோம். அவர் ஏற்கனவே மெடிக்கல் ரீதியாக அவர் மெடிக்கல் வச்சு நடத்திருந்திருக்காரு. இப்போ அதை மாவட்ட ஆட்சியர்கிட்ட கேட்ட உடனே அவங்க வந்து இந்த முதல்வர் மருத்துவமனை மருந்தகம் வைக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன். மெடல் வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட் மார்க் தான் எடுப்பேன். ஒரு நாள் பாதிப்பு மாதிரி இருந்தது, மனநல பாதிப்பு மாதிரி போயிட்டு இருக்கும்போது இவங்க காப்பாற்றி இப்போ அப்பாவோட சேர்த்து வச்சுட்டாங்க. ரொம்ப நன்றி. எங்கள் அப்பா கூட போய் மாத்திரை வாங்குற மாதிரி ஹைக்ரோடில், ஆனால் அப்பா விட்டுட்டு பஸ்ஸில் ஏறி போயிட்டேன். எங்கே போனேன், எப்படி போனேன், என்ன ஏதுன்னு எனக்கே தெரில. இது எந்த இடம், நம்ம எங்கே வந்திருக்கோம்னு எனக்கு தெரில. அதுக்கப்புறம் தான் என்னை கேள்விப்பட்டு என்னை பார்த்து ஈஸியாச்சு குணமாக்கி நல்ல மாத்திரைலாம் கொடுத்து கவனித்து என்னை பார்த்துக்கிட்டது அவங்க தான்.